Hi, welcome to Tina Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து சாதாரண கிளாத் நம்ம இப்போ ப்ளவுஸ்லலாம் பண்ணுறோம் அப்படின்னா சாரியோட கிளாத்தை நம்ம கட் பண்ணி எப்படி வந்து ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு காயின் வச்சு 2 ரூபி காயின் வச்சு அதில் வந்து சர்க்கிள் போட்டு ஒரு 5 பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் 2 ருபீஸ் தான் பண்ணல, உங்களோட சைஸை பொறுத்து. இதை விட குட்டியாக வேணும்னா 1 ரூபி, இல்லை சின்ன காயின் இருக்குல்ல அந்த காயின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதோட பெருசாக வேணும்னா கிட்ஸோட வீட்டில் கிட்ஸ் யாரும் இருந்தாங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டில் மூடி அந்த மாதிரி உங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டு இதே மாதிரி ரவுண்ட் போட்டு நீங்கள் வந்து அந்த சர்க்கிளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் மெட்டீரியல் வச்சு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து நம்ம கிளாத் இப்போ சாரியில் உள்ள கிளாத்தையே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ சாரீ வந்து ரெட் கலரில் இருக்குது, ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலர் நல்லா டார்க் வயலட் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ரெட் கலர் கிளாத்தில் சாரியில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸில் ஸ்லீவில் வந்து சென்டரில் ஒரு ஃப்ளார், பேக் நெக்கில் வந்து நீங்கள் 2-3 ஃப்ளார் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து முதல்ல அந்த நம்ம சர்க்கிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பென்சில் வச்சு வரைஞ்சிருக்கோம்ல, அதில் நல்லா கட் பண்ணி எக்ஸ்ட்ரா துணி இல்லாமல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது கேண்டில்லையோ அப்படி இல்லைன்னா லைட்டர் வச்சோ லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அந்த நூல் வந்து பிசுறு வராது. நான் வந்து இதில் பண்ணலை. நீங்கள் பண்ணும்போது ப்ளவுஸுக்கெலாம் பண்ணும்போது லைட்டாக வந்து பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட ஒவ்வொரு கிளாஸாக பார்த்து போடலாம். என் டைம் ஃப்ரீ கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா லைவ் கிளாஸோ ரெக்கார்டட் கிளாஸோ எதுவும் நான் தரல. நான் யூடியூப்பில் போட்டிருக்க வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். மிஸ்டேக் எதுவும் இருந்தால் சொல்லுவேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து தனியாக பண்ணும்போது நம்ம 2 ஸ்டிச் போடுவோம், 3 டிசைன் போடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். இது ஒருத்தங்கிட்ட படிக்கும்போது நம்ம ஃபுல்லாகவே முடிப்போம். அதனால் இந்த மெத்தடில் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 5 பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரியும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் அந்த 2 கிளாத்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோமா அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்டிச் போடுறேன், நீங்கள் வந்து நல்லா 2-3 ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து நல்லா நெருக்கமாக வச்சு ஒரு ஃப்ளார் டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சைடில் வந்து லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சைடில் நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சுக்கிட்டு வராது. சைடில் ஹீட் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் பார்க்க அந்த பெடல் ஷேப்புக்கு அந்த எதல் மாதிரியே உங்களுக்கு நல்லா கிடச்சிரும். இது இப்போ 5 பக்கமும் இதே மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாரியில் பண்ணுறோம் அப்படின்னா சாரியோட கலர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ரெட் கலரில் சாரீ இருக்குதுன்னா அந்த ரெட் கலர் பீஸை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அந்த டார்க் வயலட் கலரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த டார்க் வயலட் கலரில் உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஃப்ளவருக்கு மேலே அந்த டார்க் வயலட் கலரில் உள்ள ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லையா வேறு என்ன திங்ஸ் இருக்கோ அந்த வயலட் கலர் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட எதுவும் ஜமிக்கி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். வேறு எது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லையா உங்களோட சாரியோட கலர் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஜரி காப்பர் கலரா, சில்வர் கலரா, கோல்டன் கலரா, அது ரிலேட்டடாக என்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பீடு வச்சு அதை சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விருப்பம் தான், எப்படினாலும் நம்மளோட விருப்பப்படி பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ரோஸ் ஃப்ளார் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஹோல் இல்லை, ஹோல் இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல் இல்லை, அதனால் விட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.